ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருக்கேன். அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பாருங்கள், ரொம்ப ரொம்ப இந்த ஈஸியான கேக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டக்குன்னு ஒரு ½ ஹவரில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸி, அவ்வளோ ஒரு டேஸ்டி. நம்ம வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால பார்த்து ரெடி பண்ணுறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரைச்சதெல்லாம். அது கூடவே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு நல்லா கவனிங்க. அப்போ தான் நீங்களும் பர்ஃபெக்டான கேக் வந்துட்டு ரெடி பண்ண முடியும். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க. ரா மில்க் தான், பச்சை பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கேக் சூப்பராக வரும். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது பசங்க வேறு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு வேறு போட்டி போட்டுட்டு வந்துட்டாங்க. நான் பரவாயில்ல செய்யட்டும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நான் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தேன். பார்த்தீங்களா, நீங்களும் உங்களோட குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு திக்கான பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறது அதில் ஊற்றிக்கலாம். குக்கரை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் சால்ட்டு போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு சின்னதாக பிளேட் போட்டோம், இல்லைனா வந்துட்டு சின்னதாக ஸ்டாண்ட் போட்டோம் நம்ம அதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் ஓரியோ பிஸ்கட் வாங்கும்போது 2 டைரி மில்க் வாங்கிட்டேன். டைரி மில்க் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கேக் வந்து செஞ்சுட்டு அது மேலே வந்துட்டு சாக்லேட் மாதிரி கொஞ்சம் ஊற்றி டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பாருங்கள், இது போல் மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு குச்சி, சின்னதாக ஒரு குச்சி வச்சுட்டு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இன்னும் வேகலை, டைம் இருக்குது. பார்த்தீங்களா, அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம அது வரைக்கும் சாக்லேட் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக்கை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. வாசனை வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது போல் கேக் வாசனையெல்லாம் வந்துச்சா, எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், குக்கர்லேருந்து எடுக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் வந்துட்டு இது போல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளுக்கு இந்த கேக்கில் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்ச சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சதை நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக ஊற்றிக்கலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்க போது பாருங்கள். பசங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களே கட் பண்ணி எடுத்து சாப்பிட போகிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ டேஸ்ட்டான கேக்கை உங்களாலேயும் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான கேக்கை வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க எல்லாேருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சம்மரில் வந்துட்டு இது போல் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் உங்களுக்கும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான இந்த கேக்கை வந்துட்டு பசங்க வந்துட்டு வேணானே சொல்ல மாட்டாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ எம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள், எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீடே கேக் வாசனை தான் அடிக்குது. பக்கத்தில் கூட போயிருச்சு வாசனை. பாருங்கள், ரொம்ப ரொம்ப இந்த சூப்பரான கேக்கை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போன வீக்கில் போர்பான் கேக்கு செஞ்சுருந்தோம். அதுவுமே சூப்பராக வந்துருந்தது. இந்த வீக்கில் இது செய்யலான்னு சொல்லிட்டு தான் இது ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவுமே பக்காவாக வந்துருச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கேக் வந்துட்டு பசங்க பொறுமையாக இல்லாததுனால கொஞ்சம் உடஞ்சிருச்சு. பாருங்கள், நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.